ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம். எனக்கான முதல் ப்ரோமோ வந்துருங்க. முதல் ப்ரோமோலேயே நம்ம வினோத் அவர்கள் நம்ம திவாகரை ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்மால் யூடியூபர் மக்களே முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி சப்போர்ட்னா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாலே போதும் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் ப்ரோமோவில் என்ன நடக்குது, நம்ம திவாகர் அவர்களும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் காலையிலேயே ரீல்ஸ் பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது. காலையிலேயே மதியானமாக தெரியல, ஓகேங்களா. பட் நம்மளுக்கு மார்னிங் தான் போட்டுருக்காங்க. அவர் ரீல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரெடி ஆகிட்டார். என்னென்ன பாட்டு போட போகிறேன்னா ஒரு ப்ரொஃபஷன் வந்துட்டார். இவர் கூட துஷார் இருக்கார் கூட. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ரீல் பண்ண போகிறாங்களா இல்லை அவருக்கு எடுத்து கொடுக்க போகிறாரான்னு தெரியல. திவாகர் எடுத்து கொடுக்குற அளவுக்கு துஷார் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா திவாகர் நடிப்பு அரகன், ஓகேங்களா. அவருக்கு எடுத்து கொடுக்குற அளவுக்கு கிடையாது. இந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம வினோத் அவர்கள் இருக்கார்ல, அதை நோட்டீஸ் பண்ணிட்டார். நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அவரு கத்தி 2-3 பாட்டு பாடினாக்காரு. ஸோ கத்தி இவரை டிஸ்டர்ப் பண்ணுறதுனா பாட்டு பாட்டார். அது கிளியராகவே தெரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, வினோத்துக்கான ரெஸ்பெக்ட் பயங்கரமாக இருக்குது, ஓகேங்களா. வெளியில் ஓட்டுகள்லாம் பயங்கரமாக 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அன்அஃபிஷியலில். ஸோ உண்மையிலே பெரிய விஷயம் தான் அது. ஸோ வினோத் அவர்களுக்கு இவ்வளோ ஓட்டு வருது ஓகே. ஏன்னா கமருதீனுக்கு, பார்வதி, அரோரா, வினோத், 5 பேரில் இவருக்கு 1 லட்சம் ஓட்டுகள் பெரிய விஷயம். ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, இவருக்கு ஆல்ரெடி திவாகர் வார்னிங் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சபரி சொல்லிட்டாரு. வீட்டில் இருக்க எல்லாமே சொல்லிட்டாங்க. நேற்று போன வார எபிசோட்லேயும் சேதனன்னு சொல்லிட்டாரு. அவர் யாரும் கிண்டல் பண்ண மாதிரி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இவரு வினோத் பயங்கரமாக பேசினார். கமருதீன், பார்வதி, வினோத்தெல்லாம் உட்காந்துட்டு பயங்கரமாக பேசின மாதிரி, நான் அவங்ககிட்ட போகவே மாட்டேன், அவர் யாரை நான் வேறு இப்படிலாம் பேசிட்டு இப்போ அவர் ரீல்ஸ் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது ஒரு தவறான ஒரு செயல், ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது சொல்லும் போது திவாகர் என்ன பண்ணார்னா, விக்ரம் பாருங்க விக்ரம் சொன்னார். விக்ரம் சொல்லிட்டு, ஐயோ உங்களுக்கும் வினோத்துக்கு ஒரு கும்பிடுங்க, நான் உங்கள் பக்கமே வரமாட்டேன், நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க அப்படின்ட்டார். ஏன்னா இவங்க 2 பேர் திடீர்னு கத்திப்பாங்க, திடீர்னு மெர்ஜாங்க, திடீர்னு ஜாலியாக இருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்கிறதால வினோத் எப்பவுமே விக்ரம் எப்பவுமே சேஃபர் சைட்லாம் இருப்பார். அதனால சேஃபாக நான் வரல அப்படின்ட்டார். ஸோ அது முடிஞ்ச மறுபடியும் திவாகர் நான் சட்டைக்கிட்டலாம் கழட்டி வேறு ஏதோ ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறக்க போல மறுபடியும் சங்கமம் பாட்டு பண்ணியிருந்தார். இந்த பாட்டை பாடிட்டு மறுபடியும் வெறுப்பேற்றிட்டு இருந்தார். இந்த மாதிரி திவாகர் டென்ஷன் ஆகிட்டு, பிரவீன் பாருங்க பிரவீன், அவர் இது மாதிரி பண்ணுகாருன்னு சொல்லி பயமாக கத்திருந்தார். கத்தந்து நம்ம பிரவீன் சொல்லிட்டாரு, நான் எதுவும் பண்ண முடியாது இந்த விஷயத்தில் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு. ஏன்னா அவர் போய் வினோத்துக்கிட்ட நான் கத்தாதீங்கலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வீடு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. யார் எங்கே வேணால் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இவர் போயிட்டேன்னா நீங்கள் கத்தாது அங்கே போ இங்கே போகலாம் சொல்ல முடியாது. இதே சபரியாக இருந்தால் ஒரு ரிக்வஸ்ட்டாக சொல்லியிருப்பார். சபரி இருந்தானா அவர் தான் பண்ணியிருக்காருலாம், ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணுறேன், பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வினோத்துக்கிட்ட சொல்லியிருப்பார். பட் பிரவீன்ன்றதால ஸ்ட்ரிக்டாக நான் இந்த இதில் தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, வினோத் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ அவருக்கும் உங்களுக்கு செட் ஆகலைன்னும் போது மறுபடியும் நீங்கள் அவர்கிட்ட போகக்கூடாது. உங்களோட லெவல் என்றது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் உங்களை லெவலை காட்டணும் தவிர மறுபடியும் நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கக்கூடாது. ஸோ இதுதான் என்னோட கருத்து மக்களே. உங்களோட கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணி அடுத்த சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.